எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளை இந்த காலை உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லி உங்களை ஆசீர்வதிப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். எங்களுக்காக ஜெபியுங்கள். உங்களுக்கு அறிமுகமான ஒவ்வொரு கதைகள் ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களின் உதவுகளை தாங்குகிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாளை ஆசீர்வதிக்கும்படிக்கு கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற உன்னதமான தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது ஏசாயா 60வது அதிகாரம் 20வது வசனம். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, எத்தனை நாட்கள் நான் துக்கத்தில் வாழ வேண்டும், எத்தனை நாட்கள் துக்கம் என்னுடைய வாழ்க்கை முழுதும் கண்ணீரில் தான் போகணுமா என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். சிலர் அந்த சூழ்நிலையோடு இருதயத்தில் பக்குவப்பட்டிருப்பீங்க. இதுதான் என் தலை விதி, நான் இப்படி தான் வாழணும், என் வாழ்க்கை ஃபுல்லாக கண்ணீர் தான், எனக்கு இந்த நெருக்கம் தான், நான் இதிலிருந்து வெளியே வரமாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் ஒரு வேளை யோசித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அழகாய் சொல்லுகிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி. நீ வேதனைப்பட்ட நாட்கள் முடிந்து போகும், நீ அவமானப்பட்ட நாட்கள் முடிந்து போகும், உன் கண்ணீரின் நாட்கள் முடிந்து போகும், உன் புலம்பலின் நாட்கள் முடிந்து போகும், உன்னுடைய எல்லா வெட்கத்தின் நாட்கள் முடிந்து போகும் என்று கர்த்தர் இந்த கால வேளையில் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை பிரசங்கத்தை கேட்கிற உங்களுக்கு மாத்திரமல்ல, பிரசங்கிக்கிற எனக்கும் சேர்த்து தான். கர்த்தர் இனி நீங்களும் நானும் அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை, நீங்களும் நானும் புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் என்ன? நம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்தார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. யார் சுமப்பார் நம்முடைய துக்கத்தை? இயேசு நமக்காய் சுமந்து தீர்த்திருக்கிறார். எனவே நீங்கள் அழ வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய துக்கத்தை எல்லாம் முடிந்து போக வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் உங்களிடத்தில் என்னிடத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது ஏசாயா 30வது அதிகாரம் 19வது வசனம். இனி நீ அழுது கொண்டு இராய் என்று சொல்லி. இனி நீ அழுது கொண்டு இராய். இவ்வளோ நாள் நீங்கள் அழுது 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 சிலர் சொல்லுவாங்க, பிரதர் அழுது அழுது என் கண்ணில் தண்ணியே இல்லை பிரதர், அவ்வளவு வேதனையில் முங்கி இருக்கேன் பிரதர் என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். இன்னி நீங்கள் அழவே கூடாது. உங்கள் முகத்தில் இருக்கிற கண்ணீரையெல்லாம் கர்த்தருடைய கரம் துடைத்து உங்கள் முகத்தை, மகனே மகளே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களை தேற்றி வாழ வைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை நான் கேட்கிறேன். நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, கனப்படுத்தி மேன்மைப்படுத்தும், பலப்படுத்தும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதி, எல்லா தடைகளையும் நீக்கி போடும். ஆண்டவரே, உங்களின் தேவன் இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக புறப்பட்டு போகும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளும் இந்த பிள்ளைகள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் கர்த்தருடைய கரம் தாங்கி நடத்தட்டும். ஒத்தாசை அனுப்புவீராக, உதவி செய்கிற மக்களை கொண்டு வருவீராக, ஆதரவாக இருக்கிற மக்களை கொண்டு வருவீராக. பிள்ளைகளுடைய எல்லா புலம்பல்களையும் ஆனந்த களிப்பாய் மாற்றுவீராக. கிருபை சூழ்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.